நண்பர்களே, பத்திரிகையாளர் மன்றங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்த சொந்தங்களே, தமிழகம் தழுவிய மிகப்பெரிய பொதுநல சேவை அமைப்பு ஒன்று முதன்முறையாக தன்னுடைய களப்பணியிலிருந்து வேறுபட்டு அரசியல் தளத்திற்கு பயணிக்க இருக்கிறது. அரசியல் தளம் என்பது பல்வேறு வகையான சவால்கள் உள்ளடங்கிய களம். களத்தில் வெல்வோர் யார், தளங்களில் பணியாற்றுவோர் யார் என்பதெல்லாம் பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பல்வேறு தன்னார்வ பொதுநல சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு பேரமைப்பு 1998ஆம் ஆண்டு முறையாக சங்கங்கள் சட்டப்படி பதிவு செய்து இன்று வரை தனது பொதுநல சேவைகளை மக்கள் மத்தியில் செய்து வருவதை ஊடக நண்பர்கள் அறிவீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒன்று. தேர்தல் அரசியல் ஒருபுறம், கள அரசியல் வேறு ஒருபுறம். யதார்த்தமான நிலையிலிருந்து நாம் பார்த்தோமேயானால் வாக்காளரை மையப்படுத்திய அரசியலில் இதுவரை தமிழக அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தி வென்றதாக ஒரு கள ஆய்வு குறிப்புகள் இல்லை. இந்திய மாநிலங்களின் அனைத்து மாநிலங்களிலும் இந்த அமைப்பு மேற்கொண்ட கள ஆய்வில் உங்கள் கைகளில் தவழுகின்ற இந்த கடிதங்களே சாட்சி. 3 வகையான தலைப்புகளை ஒட்டி இன்றைக்கு இந்திய அரசியல் கட்சிகளும் குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகளும் தங்களது காய்களை நகர்த்தி வருகின்றன. ஒன்று, சொல்ல போகிறேன் அரசியல் கொள்கை 1, பொது கொள்கை 2, மூன்றாவதாக அரசியல் செயல்பாடுகள். அரசியல் கொள்கை என்பது அனைவருக்கும் தெரியும். பொது கொள்கை என்பது சிலரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அரசியல் செயல்பாடுகள், ஒரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள். இந்த 3 தலைப்புகளை முன்னோட்டமாக எடுத்துத்தான் நுகர்வோர் உரிமை கழகம் என்கிற பதிவு பெற்ற அமைப்பு